பார்ட்னர்ஷிப் சாப்டரில் குட்வில் வேல்யூவேஷன் போது என்ன ஜர்னல் என்ட்ரி வரும். ஐ டில் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இன் 2 செப்பரேட் வீடியோஸ். இப்போ தமிழில் சொல்கிறேன். சரி, குட்வில்ங்கிறது பார்ட்னர்ஸ்க்கு, ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு சேரும். ஓகேயா, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, ஆல்வேஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் போகும். அது ஏன் சார் அப்படின்னா, சரி நீங்கள் அசட்ஸை ரீவேல்யூ பண்ணால் அது ஏற்கனவே இருந்த அசட் அந்த ஏற்கனவே விலை இருந்தது. ஓகேயா, ஆனால் குட்வில்லுங்கிறது ஃபியூச்சரில் ஏர்ன் பண்ண போகிற ப்ராஃபிட்டை நீங்கள் அட்வான்ஸாக வாங்கிக்கிறீங்க. அதுதான் குட்வில் பேசிக்கலி. ஓகேயா, இப்போ ஃபியூச்சரில் ஏர்ன் பண்ணும்போது ஓல்டு ரேஷியோ வராது, நியூ ரேஷியோ வராது. அப்போ என்ன நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அதில் தான் வரும். ஓகே, அதுதான் பேசிக். ஓகே, ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து யூ டெபிட் இது குட்வில், ஓகே, கிரெடிட் ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகே, அப்புறம் கேஷ் உள்ள வந்தவொடனே கேஷ் பே பண்ணிட்டாருன்னா கேஷ் அக்கௌண்ட் டார்ட் குட்வில். கிளியரா? ஓகே. ஆனால் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. சப்போஸ் குட்வில் ஏற்கனவே புக்ஸில் இருந்ததுன்னா அதை ரைட் ஆஃப் பண்ணிடணும். பிகாஸ் நியூ பார்ட்னர் உள்ள வரும்போது எந்த குட்விலும் இருக்கக்கூடாது. ஆனால் இதை எந்த ரேஷியோவில் ரைட் ஆஃப் பண்ணணும்? கரெக்ட், ஓல்டு ரேஷியோவில். ஏன்னா அது ஏற்கனவே புக்ஸில் இருந்தது. ஓகே, ஸோ அதுக்கு யூ டெபிட் ஓல்டு பார்ட்னர்ஸ் அண்ட் கிரெடிட் குட்வில் இன் ஓல்டு ரேஷியோ. ஓகே, தேங்க்யூ.